விஜய் அவர்கள் வந்து எங்களோட கூட்டணிக்கு வந்தா அது குறித்து பரிசீலிப்போம்னு நீங்க வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. ஆனா இது சம்பந்தமா அவர் எந்த விதமான கருத்து இது வரைக்கும் தெரிவிக்கல. அதுக்கு இப்ப நான் என்ன சொல்ல, கருத்து அவர் தானே தெரிவிக்கணும். திருப்பதியில வந்து இந்த நட்டுல வந்து நட்டை தயாரிச்ச நிறுவனம் எது, அவங்ககிட்ட தான் கேட்கணும். இது ஒரு நாட்டில் ஒரு பெரிய இது இல்லை. சாப்பிட்டவங்களாம் உயிரோடு இருக்காங்கல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி, இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை பார்த்துக்கணும். இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையாக கொண்டு போகிறது. அப்படி கோயில் லட்டு பூந்தி சிலேபியை விட்டே வெளியில் வர மாட்டேறீங்களே நீங்கள். எங்கள் பசி, எங்கள் மக்கள், நாட்டு மக்களின் பிரச்சனை 1 கோடி இருக்கு. உங்களால் உருவாக்கப்பட்டது, ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்டது இருக்குது. அதை பற்றி பேசவே இல்லையே நீங்கள். இப்போ ஒரு பிரச்சனையில் லட்டை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. சரி, அதில் அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்க கூடாது அப்படின்னா அது தவறு. அந்த தவறு யார் அதை செஞ்சாங்களோ அவங்ககிட்ட தான் விசாரிக்கணும். ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு, அப்படித்தானே அது. அப்போ ஏன் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னா அவங்கள தான் கேட்கணும். அதை விட்டு நாட்டின் பொது பிரச்சனை மாதிரி இதை கொண்டுகிட்டு போகிறது. மாநில இந்த மாநில எந்த தமிழ்நாடு யாருக்கு சொல்றாரு? அது யாருக்கு சொல்றாரு? இல்ல இல்ல, யாருக்கு சொல்றாருன்னு இருக்குல்ல, யாருக்கு சொல்றாரு? இப்ப இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இது இருக்குதா? யாரும் ஆட்சியில் இருக்கிறது யாரு? அதுக்கு எதுக்கு நான் குரல் கொடுக்கணும், நீங்க குரல் கொடுக்கணும்? நீங்க தாங்க எடுக்கணும். மக்கள் தொகை எண்ணும் போதே நீ யாருன்னு கேட்டு எழுத வேண்டியதானே. அதுக்கு தனியாக வேறு எடுப்பில்ல. ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்துட்டியல்ல, என் வீட்டில் எத்தனை பேர்னு என்ட்ரி இல்லை. அப்போ நான் யாருன்னு எழுதிட்டு போயிட வேண்டியதானே சேர்த்து. இதெல்லாம் வேலை செய்கிறவன் செய்வான். நீங்கள் பிரதமர் பேசுகிறாரு பாருங்க, பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம்னு. யார் உருவாக்கணும்? நானா நீங்களா? பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாடை உருவாக்கும்னு சொல்ல வேண்டியது நாம, உருவாக்க வேண்டியது அவர், எடுக்க வேண்டியது அவங்க. கோரிக்கையே வைக்கலன்னு எத்தனை ஆண்டுகளா கோரிக்கை இருக்கு. சாதி வாரி கணக்கெடுக்க எடுக்கிறது இதுக்கு நேர் எதிரான ஒரு கட்சி, ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சி உங்க கட்சி. இப்ப நீங்க எங்களை கேட்குறீங்க நாங்க ஏதோ தவறு பண்ண மாதிரி. இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச இடஒதுக்கீடும் ஒரே ஒரு மகன் ஆனமுத்துன்னு ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்தது. இப்ப நமக்கு இருக்கிற 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. நீங்க என்ன பண்ணீங்க? அதிகாரத்தில் இருந்தார் அவரு, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் அவரு. மக்களின் மீது இருந்த பேரன்பின் காரணமா, தமிழ் சமூகத்தின் மீது இருந்த அன்பின் காரணமா ஓடி போய் வட இந்தியாவில் பல மாதங்கள் ஒற்றை மகனா இருந்து ஒவ்வொரு தலைவனா சந்திச்சு அழுத்தம் கொடுத்து உருவாக்குனதான் மண்டல் கமிஷன். மண்டல் ஒருத்தர் மேல போட்ட அவர் தலைமையில் உருவாக்கப்பட்ட குழு. அதுக்கும் பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு மகன் வந்தான், விபி சிங். அவர் நிறைவேற்றி கொடுத்தார் அந்த கோரிக்கையை. செய்ய வேண்டிய மகாராஜா நீங்க இப்படி பேசினா இப்படி? நீங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லி எடுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பும் குடிவாரி கணக்கெடுப்பும் ஒரே நேரத்தில் எடுங்க. குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுங்க. நீங்க பொருளாதார அடிப்படையில், எந்த அடிப்படையில்? பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடை கொண்டு வந்தீங்க. அதுக்கு இவர் பதில் வச்சிருக்காரா? இந்த மாநில செயலாளர் ஐயா பதில் வச்சிருக்காரா? சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க சொல்றோம் தம்பி? ஒரு ரொம்ப அடிப்படை கோட்பாடுதான் தம்பி. ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, ஒரு ரேஷன் கார்டுக்கு 10 கிலோ அரிசி. ஒரு குடிசையில ஒரு ஏழை அப்பத்தா இருக்கா, வயசானவன், அவளுக்கு 75 வயசுன்னு வச்சுக்கோங்க, 80 வயசு, ஒரு அட்டை அவளுக்கு 10 கிலோ அரிசி. ஒரே மனுஷி தான். பக்கத்து வீட்டில் 10 பேர் இருக்காங்க, பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, பெரிய குடும்பம். அவங்களும் ஒரு குடும்ப அட்டை வச்சிருக்காங்க, 10 கிலோ அரிசி. ஒரு அட்டைக்கு 10 கிலோ. சரியான பகிர்வுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல. இதே தான் 5 பேர் இருக்க வீட்டுக்கு நீங்க 50 பேர் சாப்பாடு அனுப்புறீங்க, 50 பேர் இருக்கிற வீட்டுக்கு 5 பேர் சாப்பாடு அனுப்புறீங்க. இது சமூக நீதி இல்ல, அநீதிங்கிறோம்.
இப்ப எங்க ஐயா 10.5 நீங்க கொடுத்துருக்கீங்க, அவர் கேட்டது 20, நீங்க 10.5 கொடுத்துருக்கீங்க. படையாட்சி எவ்வளவுன்னு எண்ணிட்டீங்கன்னா அது 8 தான் வருதுன்னு கொடுத்தீங்கன்னா எங்க ஐயா எதிர்க்க போறாரா என்ன? நீ எடுத்து கொடுக்குற, எண்ணி கொடுக்க மாட்ட, நீ அள்ளி கொடுக்குற, அளந்து கொடுக்க மாட்ட. சரி, அருந்ததியருக்கு 3 விழுக்காடு கொடுத்தீங்க, 3 விழுக்காடு எண்ணீங்களா? என்னீங்களா? சரி, அவங்களுக்கு 3 விழுக்காடு அப்படியே கொடுத்துட்டீங்க. நாங்க கல்லர் மறவர் அகமுடையர்னு இருக்கோம் எம்பிசியில், எங்களுக்கு தனித்தனியா கல்லருக்கு எவ்வளவு, அகமுடையருக்கு எவ்வளவு, மறவர்கள்னு எடுத்து கொடுத்தீங்களா? என்ன உங்க கணக்கு? எல்லாம் ஓட்ட குறி வச்சே நகர்ந்து போனீங்கன்னா நாட்டை காப்பாத்துறது யாரு? குடிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை இன்னைக்கு நேத்தல்ல, அப்ப இருந்திருக்கு. சட்டநாதன் அறிக்கையில் இருந்திருக்குது, பல அறிக்கையில கொடுத்து பல முன்னோர்கள் போராடிறாங்க, காதலே வாங்குறது இல்ல ஆட்சியாளர்கள். இன்னைக்கு திடீர்னு கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு வச்சா எடுத்துருவீங்களா? சொல்லுங்க, நாளைக்கு வைக்க சொல்லிடுவோம். இதெல்லாம் என்ன தம்பி, இதெல்லாம் சொல்றது வேலையை? ஒரு நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு தெரியாதா இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு? நீங்க கேட்டா தர்றேன் அப்படின்னு. அதுக்கு தலைவன் தேவையில்லை. குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு, இதான் எங்க வேதம் சொல்லுது. ஒரு தாய் குழந்தையின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வாள். இந்த நேரம் என் குழந்தைக்கு பசிக்கும் என்று பால் ஊட்டுவாள், இந்த நேரம் உறக்கம் வரும் என்று தொட்டிலிட்டு தாளாட்டுவாள். இப்படி குறிப்பறிந்து சேவை செய்வது போல, ஒரு தாய் சேவை செய்வது போல, ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சு மன்னன் தன் குடிகளின் தேவை அறிந்து சேவை செய்வானே, ஆனால் அவனை இந்த உலகம் போற்றி தொழுங்குது. அப்படி நீங்க எங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க செய்யணும். இப்ப என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கடவுள் என்கிட்ட கேட்டா, இது கூட தெரியாத நீ என்ன கடவுள்னு நான் கேட்க மாட்டேனா? கேப்பனா கேட்க மாட்டேனா? சீமானுக்கு என்ன வேணும்னு என்னை படைச்ச கடவுளுக்கே தெரியலன்னா, அது மாதிரி நாட்டை ஆள்ற தலைவருக்கே தெரியல, நாட்டின் பிரதமருக்கே தெரியல, நாங்க கோரிக்கை வச்சா செய்வோம்னா எப்படி? அது ஏற்புடைய கருத்தல்ல.